அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? காலையில் எடுத்துக்கிற உணவு அந்த நாள் முழுக்க நம்மளைய எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஜூஸ் போடுறதுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேரட், புதினா, நெல்லிக்காய், இஞ்சி, மாதுளை, அதோட மல்லித்தலையும் சேர்த்துக்க போகிறேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 2-3 பல்ஸ் விட்டு ஜூஸாக எடுத்துக்க போகிறேங்க. இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் வராது, ரத்த சோகை வராது, நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஜூஸை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதை தினமே எடுக்கலாம். தினமே எடுத்தால் மட்டுமே நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியும். நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய வெஜிடபிள் தாங்க. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நேற்று ராத்திரி ஊற வச்ச கொண்டக்கடலை, இதை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கொண்டக்கடலையை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கலாம், லஞ்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாதி கடலை எடுத்து சென்னா மசாலா ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு காலை நேர ராஜாவணும் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். சப்பாத்தி, அதுக்கு சென்னா மசாலா. என் மகன் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, சென்னா மசாலாவுக்கு வெள்ளை கொண்ட கடலை தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அழகுக்காக இல்லை, ஆரோக்கியத்துக்காக செஞ்சேன் அப்படின்ட்டு. கப்பில் இருக்கிறது தேங்காய் பாலுங்க. திக்காக தேங்காய் பால் எடுத்து அதில் பாதாம் பீஸின் நாட்டு சக்கரை கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜவனமாக இருந்தது, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.